ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பேட் ரோமியோவுடைய அடுத்த எபிசோட் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. சரி, கதைக்குள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எங்க போனாலும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அந்த புள்ளியும் சுத்தி முத்தி ஏதோ திகில் படம் பார்த்த மாதிரியே பாடி கார்ட்ஸோட நடந்து வந்துட்டு இருக்குங்க. லீடாவை பார்த்து அவளோட கவலைகள் எல்லாம் ஷேர் பண்றதுக்காக ஒரு கோல்மால் தான் இப்ப சாய்க்கியம் பண்ணிட்டு இருக்கா. பாடி கார்டு எல்லாரும் பின்னாடி நீ முன்னால போற நான் பின்னால வரேன் அப்படின்னு துரத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேற ஏன்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடான்னு சாய்க்கியம் பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கான்டெஸ்ட்ங்க கம்பேட்டபிலிட்டி எல்லாம் செக் பண்றதுக்கு லீட்டாவும் சாய்க்கியமும் சேர்ந்தாங்கன்னா எப்படியாவது பிளான் பண்ணலாம் இல்லையா. ஏற்கனவே அப்பா சொல்லிருப்பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்தீங்கன்னா லீட்டா லைஃப் டிசாஸ்டரா மாத்திடுவேன், அவளோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் பறிச்சிருவேன்னு சொன்னனால ரகசியமா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க ட்ரை பண்ண. நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல இந்த கிளா வந்துரும். அப்படி வரது மட்டும் இல்லாம கண்ணை கட்டிட்டு இப்ப போயிட்டு டீமா ஷாப் பண்றது, காய்கறி வாங்குறது, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டி விடுறது, ஃபுட் ஒன்னா சாப்பிடுறது, இதுதான் கான்டெஸ்ட். கைண்ட் ஆஃப் பிளைண்ட் டேட் மாதிரி தாங்க. சோ நம்ம மனசுல நினைக்கிறத ரேண்டமா மீட் பண்ற ஒரு பீப்புள் கிட்ட கண்டுபிடிக்க முடியுதா, இதுல நமக்கு லவ் கிடைச்சா லக்கு, அப்படி இல்லன்னா பவ், அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் படிதான் இப்ப சாய்க்கியமும் கிளாவும் பாக்குறாங்க. சொல்ல போனா கிளாவும் கான்டெஸ்ட்ல பதிச்சிடறான். கண்ணை கட்டிட்டு போறனால என்ன ஆயிடுதுன்னா, இப்ப லீட்டா பக்கத்துலதான் சாய்க்கியம் போக வேண்டியது. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் இல்ல, கிளாதா. இப்ப என்ன ஆகுதுன்னா, லீட்டா முன்னாடியே வேற ஒரு பேரோட போயிடுறா. இங்க இருந்துட்டு அப்புறம் கிளாதான் கூட்டிட்டு வரையா சாய்க்கியம, கைய புடிச்சு கண்ணை கட்டி கூட்டிட்டு வருது. அப்ப எல சாய்க்கியம் நீ எங்க இருக்க இஞ்ச அப்படின்ட்டு ஒரு பக்கம் லீட்டா கேட்க, இன்னொரு பக்கம் ஆட நான் இங்க இருக்கேன் இஞ்ச அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதுல ஒரு ஃபன்னி மொமெண்ட் என்னன்னா, ஏமா கத்தாதீங்க, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கலேட்டர்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளா இழுத்துட்டு போறான். ஐயோ எஸ்கலேட்டரா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன கொண்டு பாரு, அதெல்லாம் ரிஸ்க், நான் வர மாட்டேங்க, எந்த ரிஸ்க்குமே லைஃப்ல எடுக்கலன்னா வாழ்க்கையே போர் அடிச்சிரும் மேடம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு எப்படியோ சமாதானப்படுத்தி கிளா கூட்டிட்டு போறான். ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அவனுக்கு தெரியுது. பத்திரமா அவளை சேஃப்டியா கூட்டிட்டு வர. அதுக்கப்புறமா ட்ரெஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கு. காய்கறி பிடிச்ச காய்கறி வாங்குறது கண்ணும் கண்ணும் பாக்கல. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளவு பஞ்சாயத்து அவளோட வாழ்க்கையில ஏற்படுத்தின ஒருத்தனோட வாய்ஸ் ஞாபகம் இல்லையா. ஏன்னா கிளா பேசுறான், கிளாவுக்கு தெரியுது சாய்க்கியம்னு, ஆனா சாய்க்கியமுக்கு தெரியல. ஏன்னா அவன் ஏற்கனவே பாத்துட்டது வேற விஷயம். இப்ப வரைக்குமே மட்டி ஹீரோயினாவே இருக்கியேமா, இப்படி பண்ணா உன ஏமாத்தாம என்னமா பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. சோ ஒரு வழியா என்னென்ன ஷாப்பிங் முடிக்கணுமோ முடிச்சுட்டு சாப்பிட இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் அப்படியே லைட்டா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சாய்க்கியம் என்ன பண்றானா, கிளாவோட கையை புடிச்சு பாக்க, நீங்க உங்க கையை அதிகமா யூஸ் பண்ற ஏதோ ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னு இவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஆமா உங்கள மாதிரி பணக்கார பிள்ளையா நானு, எனக்கு எல்லா வேலைகளையும் நான் தான் பாத்துக்கணும், நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு போது நான் பணக்காரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீ பேசுற டோனை வச்சு சொன்னமான்னு உளற. ஏங்க இன்னொரு விஷயமும் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க வந்து கமிட்டட் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா கட்டையில வேணா உங்களை ஒரு அடிப்பாளை தவிர உங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்பட மாட்டா, ஏன்னா அவங்க கையில ரிங்கு இல்லவே இல்ல, அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசவே இல்லையங்க அப்படிங்க. உடனே இவனும் சொல்லிட்டு இருக்கா, நீங்க கொஞ்சம் அந்த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ்ற புள்ள மாதிரி தெரியுதுன்னு அவன் ஜூஸ் குடிக்க ஆரம்பிப்பா. ஜூஸ கொஞ்சம் உறிஞ்சு குடிச்சிருவாளா, உடனே இவன் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஐயே இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு காதலிப்பாங்களோ இல்லையோ, கட்டை எடுத்து மாத்தி மாத்தி மண்டையில அடிச்சுக்குவாங்கன்ற லெவலுக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, பீட்சாவை சாப்பிடுறதுக்காக ஸ்பூன் ஃபோர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எடுத்து என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சாய்க்கும் ஒரு வாய் தாங்க வைப்பா, அவளுக்கு ஒமட்டிட்டு வந்துருது. அவதான் பிரெக்னெண்டா இருக்காளே. இதை பார்த்த உடனே லீட்டா இருக்கா இல்லையா, அவ கூட்டிட்டு போயிடுறா. இந்த கேப்ல தலைவன் என்ன பண்ணிருவான்னா, அவளோட பேகுக்குள்ள ஏற்கனவே வந்து அந்த செக் ஒண்ணு வச்சிருப்பான், அவங்க அப்பா பிளாங்க் செக் ஒண்ணு கொடுத்திருப்பாரு, அதை எடுத்து உள்ள சொருக்கி விட்டுட்டு அவன் பேசாட்டுக்கு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாவங்க லீட்டா அழுதுட்டே இருக்கா. நம்ம தான் தேவையில்லாம இந்த பிள்ளைய எங்கேயோ போக வச்சு பிள்ளை ஆக்கிட்டோமே அழுதுட்டு இருக்க, உடம்பு பரவாயில்லையாடி அப்படின்னு சாய்க்கியம் வந்தோடனே கேட்க, இல்லடி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஏற்கனவே நான் இருக்க இடம் எப்படி டாக்ஸிக்னு உனக்கே தெரியும், எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன போட்டு பொழந்துருவாரு அப்படிங்க. இல்லடி பாத்துக்கலாம், இதுக்கு நான் நிறைய கூகுள்ல நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒரு டேப்லெட் இருக்கு, இது சாப்பிட்டு பாரு சரியாயிரும் அப்படின்னு சொல்ல அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வந்து பார்த்தா, சோசியல் மீடியா முழுக்க முழுக்க இந்த கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா இன்ஸ்டா ஐடி, அதுல வந்து இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண, இதை பார்த்தோன்னே தான் தெரியுது அப்ப இது வந்தது கிளாவா அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க. கிளாவுக்கும் அதே மெசேஜ் வர அவனும் பாத்துட்டு இருக்க அந்த போட்டோவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். அவன் எதுக்காக வந்தானா, அவங்க அப்பா இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு பிளாங்க் செக் கொடுத்திருப்பாரு, அது திருப்பி சாய்க்கியம் கிட்டே ஒப்படைக்கிறதுக்கு தான். சோ அந்த செக்கை கொடுத்துட்டு அவன் சாட்டுக்கு அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது அத கரெக்டா கோப்ரா பாத்துறான். கோப்ரா ஏதோ கார் டீலிங் பேசுறதுக்காக வந்திருப்பான். கரெக்டா கிளாவை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே கையெல்லாம் அரிக்குது, இவன் எங்கேயாவது மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிடுறான் போல. இப்ப நகை காணா அதுக்கான இதுக்கான ஒரு ஃபேக்கா செக்யூரிட்டியை வச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா பயங்கரமா இமோஷனலா, இது என்னன்னு தெரியுமா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா, நாங்கெல்லாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மறைச்சு வாழ வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன் கரெக்டா அந்த காஸ்ட்லியான காருடைய பவர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை யாட்டி போட்டு வச்சிருப்பாங்களா. சோ இது அப்படியே மாட்டி விட்டுறியான் கோப்ரோவை.
கோப்ராவை போட்டு பொலப்பலா சிரிப்பா சிரிக்கிற மாதிரி நல்லாவே மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய்க்கிம் இருக்கால, அவ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்பா எப்பயாவது பார்க்க முடியுமான்னு மேனேஜர் கிட்ட கேட்க, மேனேஜர் என்ன சொல்லுவாருன்னா அவங்க அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அவர் குளிக்கிற இடத்துக்கு போனா அங்க அந்த சித்தியா அத்தையா அவங்க இருக்காங்க. அவங்களும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கண்ட விதி, எனக்கு ஒரு கான்செப்ட் புரியவே இல்லையன்ற மாதிரி இருக்கு. நான் அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க அப்பாவும் வராரு. வரது மட்டும் இல்லாம அந்த செக்கு பத்தி கேட்க, மானக்கேடா மானா வரியா திட்டிட்டு இருக்காருங்க. சரி அப்பா கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சாக்கிம் பிரெக்னன்சி கிட்ட அந்த மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த கோப்ராவுடைய தங்கச்சி இருக்கு இல்லையா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு கிளம்பி வந்துடுறா. இங்க பாரு டேன நீ விரும்புறியா அப்படின்னு கேட்க, நம்ம இன்ஸ் இருக்கார்ல அவர்தான் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் விரும்பல. இல்ல நான் அவரும் மாடலிங் பண்ணணும், நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ நீ தயவு செஞ்சு எனக்காக கால் பண்ணி கொடு. உனக்கு ஒன்னும் ஜெலஸ் எல்லாம் ஆகல, உனக்குதான் அவர் மேல இன்ட்ரெஸ்டே இல்லையே, நீ தான் சீப்பான விஷயங்களை தானே விரும்புன்னு ரொம்ப திமிராவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் கால் பண்ணி சொல்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாக்கிமோட அந்த வாஷ் பேஷன் கிட்ட இருக்க மாத்திரையையும் பிரெக்னன்சி கிட்டையும் பாத்துறேன். ஓகே ஓகே என்ஜாய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பி போயிருது. இவளுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்ப ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இல்லையா, அதுதான் போயிட்டு இருக்க போது. ஒரு வழியா எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. உட்காரும் போது இங்கிலாந்துக்கு போகணும் படிக்கணும் அப்படின்னு அப்பா ஆரம்பிக்க, வேணும்ட்டே சாக்கிம வட்டம் கட்டி கட்டம் போட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அப்பாவுக்கே கடுப்பாகுது. முதல்ல திருட்டுக்கார் வாங்குற ஓம் புள்ளா நான் வச்சுட்டு நீ ஏன் புள்ளைய பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி அப்பா நோஸ்கட் பண்ணி விட்டுற. ஒரு வழியா அமைதியா இருக்காங்க. அதாவது அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊருக்குள்ள இருக்கும் போதே லோக்கலான ஒருத்தனோட பிளைண்ட் டேட்க்கு போகணும்னு ஆசைப்படுறா அவங்க அம்மா மாதிரி. அப்படி இருக்கும்போது வெளியூருக்கு போனா அவளை கண்காணிச்சிட்டு இருக்கிறது பெரிய வேலையா இருக்குமே சொல்லிட்டு கலாய்க்க, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அப்பா கடுப்பா இருப்பாரு. ஆனா சாய் கிம்க்கு அப்படி இல்லவே இல்லைங்க. மனசெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, என்னன்னா கூட்டு பறவை மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்க, எனக்குன்னு ஒரு லவ் வரணும்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு தான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணா, அந்த ஆப்புக்குள்ள தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் லைஃப் நினைச்சா பயமா இருக்குன்னு வானத்தை பார்த்து இருட்டுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இந்த ஃபீலிங் இப்படியே விட்டுறாது. அடுத்த நாள் கிளம்பி கரெக்டா கிளாருக்கு இடத்துக்கு போனா அவன் எப்பயும் போல கராஜ்ல அவனோட வண்டிகளுக்கு வந்து பழுது பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க, யாருன்னு எட்டி பார்த்தா ஹே நீ எங்க இங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ் சாய்க்கிம பார்த்துட்டு கேட்கறான். இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு போது எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு நீ தானே சொன்ன அப்படின்னு பிளாஷ்பேக் அவன் எடுத்து சொல்லுவான். இல்ல இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது, நான் மட்டும் முடிவு எடுத்தா கரெக்டா இருக்காது, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அதனாலதான் உன்கிட்டயும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல நான் இந்த மாதிரி அன்னைக்கு நமக்குள்ள நடந்த விஷயத்தினால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோன்னு இவனால தாங்கிக்கவே முடியாது. என்னது பிரெக்னெண்டா இருக்கே ஆத்து அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கான். சரி இப்ப வேற வழியே இல்ல, அவளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அதாவது ஃபாரினுக்கு சீக்கிரமா அவ போறதெல்லாம் இல்ல, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றேன்னா உங்க அப்பா கிட்ட நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னு போய் சொல்லிட்டு சீக்கிரமே ஊருக்கு போறேன்ட்டு என் கூட வந்து நீ அபார்ட் பண்ணிட்டேன்னா உனக்கான வேலை முடிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம். ஆனா மறந்துடாத, நீ இப்ப எனக்காக வந்தாலும் நான் உனக்காக இருக்கேன், எப்படி பணக்கார குட்டியும் உனக்காக இப்ப வரணுமா அப்படின்னு கேட்க தோணுது. பட் அவளுமே சரி அப்படின்னு சொல்லிடுறா. அப்பா கிட்டையும் போயிட்டு அப்பா எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குப்பா, சோ நான் சீக்கிரமே போறேன்ப்பா, ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாரு. இவளுக்குன்னா பதஷ்டம். ஆனா வெளியில காட்டிக்காத அளவுக்கு கெத்தா எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சுட்டா. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்க. நானி அம்மாவை பார்த்துட்டு சொல்றா, என்ன மிஸ் பண்ணுவீங்களா நானி அப்படின்னு கேட்க, சின்ன வயசுல இருந்து நான் தான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னோட அம்மா மாதிரி தான், அப்புறம் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் நான் குட்டி தங்கம் அப்படிலாம் கொஞ்சுறாங்க. அடுத்த நாளே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஹேண்ட்ஸமான பாடி கார்டு வேற, ஆள் கொஞ்சம் நல்லா இருக்காருல்ல, அந்த மனுஷனை போர்டிங் அனுப்ப சொல்லி நானி சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேன், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா பாடி கார்டை விரட்டி விட்டு நானியும் அந்த பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமோ கால் பண்ண மறந்துடாத, எப்பயுமே உன் மகன் உன்னையதான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படிலாம் சாய்க்கிம் சொல்ல, கண்டிப்பா செங்கப்புல நீ ஒழுங்கா படி, நல்ல நிலைமைக்கு வா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, ஒரு நாள் ஆனாலும் ஒரு நாள் உங்க அப்பாவுக்கும் உன்னைய கண்டிப்பா பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது சைட்ல கிளாவ காட்டுறாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க புரியல, இவ்வளவு பாடிகார்டு இருக்க மனுஷங்களுக்கு கிளா கெட்டவன்னு தெரியும், அதாவது கெட்டவங்களா அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிளாவ அடிச்சு போடுறதுக்கு ஒரு பாடிகார்டும் இல்லையா, அவங்கதான் உட்காந்துருக்கான். என்னமோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நான் கேக்குறேன். சோ இப்ப கிளா வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அதை பார்த்தோன்னு நானே போர்டிங் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானி அனுப்பிவிட. அப்புறமா அவன் பக்கத்துல போயிட்டு உட்கார வரா, உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்கா. என் ஃபேமிலிக்கு நான் துரோகம் பண்ணதே இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, சத்தியமா சொல்றேன். எங்க அப்பா இருக்காருல, அவர் என்ன சில வார்த்தைகள்ல காயப்படுத்துவாரு, உண்மையிலே நான் அப்படி ஹாரிபிளா இருக்கேன்னு எனக்கு தோணுது, ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு, இதை யார்கிட்ட சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல, பட் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிலாம் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃபீல் பண்றதை பாத்துட்டுக்கலாம் என்ன சொல்லுவானே தெரியல. இம்மா இந்தமா பொம்பளை பிள்ளையெல்லாம் அழுதா நல்லாவே இருக்காது, தயவு செஞ்சு அழுகாத, இங்க பாரு ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ ஒரு விஷயம்னால நீ இதெல்லாம் பண்ற, உண்மையிலே எல்லாமே நல்லபடியா நடக்கும், உனக்கு நான் துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. டாக்ஸில ஒரு வழியா அவனோட வசந்த மாளிகைக்கு சாய்க்கியமா கூட்டிட்டு வந்துடுறான். இவ்வளவு பில்டப் பண்ணது கடைசியில அவன் வீட்டுல தங்க வைக்கிறதுக்கா அப்படின்ற
அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள வந்துச்சு. சரி ஓகே, நீ இங்க தங்கி இருக்கிறது யாருக்குமே தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாமா, நல்லா இருக்கு. அந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிக்குள்ளே அந்த கான்செப்ட் மாதிரிதான் இருக்கு. சோ நீங்க தங்கிக்க, சேஃப்டியா இரு. உனக்கு ஒருவேளை பயமா இருந்தா நான் வேணா வந்து உன் கூட தங்கி ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பான். ஐயா ராசா, நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். ஒரு நாள் என் கூட தங்குறதுக்கே என் பொழப்ப சிரிக்க வச்சுட்ட, இதுக்கு மேல நீ தங்கணுமா? அது மட்டும் வேணாம், நெவர், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சரி ஏதாவது பயந்தானா உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டே வேணும் கராஜுக்கு வரான். கராஜ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான புயல் காத்து அடிச்ச மாதிரி எல்லாமே உடைதான் சாய்தா மூமெண்ட்ல கிடக்குது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு தம்பி கிட்ட கேட்டா, நீ எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை நீ திருடி இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை செஞ்சு விட்டு போயிட்டா, எல்லாத்தையுமே உடச்சு போட்டான் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்ப சாய்கிம் கிட்ட இருந்து கால் வருது. போன் எடுத்து பார்த்தா உனக்கு என்னமா வேணும்னு கேட்க நினைச்சாலுமே இங்க எல்லாமே உடஞ்சிருக்கு, உடனே ஓடி வாடா அப்படின்னு கூப்பிட்டா, நான் அடிச்சு புடிச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ப்ரோ எனி ஹெல்ப் அப்படின்னு கேக்குறா. ஒரு ஆணியும் புடுங்க வேணா, ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சாய்கிம் கிட்ட என்னமாச்சு அப்படின்னு கேக்குறா. இல்ல ஏதோ இங்க ப்ராப்ளமா இருக்கு, என்னன்னே தெரியல, நான் வரதுக்கு முன்னாடியே இந்த இடம் இப்படித்தான் கலைஞ்சு கடந்துச்சுன்னு போது வேக வேகமா ஒரு லாக்கருக்குள்ள போயிட்டு 3 பாக்ஸ் எடுக்க, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா சாய்கிம் கேக்குறா. ஏன் என்ன பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல, உன்னை தேடி இங்க வரும்போது நான் எங்க அப்பா கிட்ட மாட்டிட்டா என்ன பண்றது, பெரிய பஞ்சாயத்தாயிருமோ அப்படின்னு அவ புலம்ப ஆரம்பிக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு போன் காலு. கோப்ரோ தான், என் சிஸ்டர் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு பங்காளி, ஜாலியா இருக்க போல, எப்படியோப்பா அந்த ஆயன் பண்ண 4 சொக்கா வச்சு என் தங்கச்சியை உஷார் பண்ணிட்ட, என்ன பண்றது, நீ அவளை வச்சு அவ காசெல்லாம் உஷார் பண்ணான்னு யோசிக்கிறேன், எனக்கு புரியுது, இல்லாதப்பட்டவனாச்சு என்ன பண்ண முடியும், உன்னால உழைச்சா சம்பாதிக்க முடியும், அப்படிலாம் கலக்க தேவையில்லாம பேசுற, எதுக்குடா கால் பண்ண, இங்க பாரு எனக்கு வேணும்ன்ற 2 பொருள் உங்ககிட்ட இருக்கு, ஒண்ணு என் தங்கச்சி, இன்னொன்னு வந்து பவர் பாக்ஸ். என் தங்கச்சியை கேட்கற அளவுக்கு நான் கெட்டவே கிடையாது, உனக்கும் 1000 பிளான்லாம் இருக்குமோன்னும், அதனால நான் அதை விட்டுறேன், எனக்கு அந்த பவர் பாக்ஸை நீ கொடுத்தே தீரணும்னு மிரட்டான். இப்ப வேற வழியே இல்ல, அந்த பவர் பாக்ஸை குடுக்கறதுக்கு தான் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப பேசிட்டு இருக்கும்போது லக்கேஜ் பேக்கேஜ் எல்லாம் மறுபடியும் பேக் பண்ணு, நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிம் கூப்பிட, முதல்ல என்கிட்ட பேசு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாரு, கராஜ் வச்சிருக்கிறத தாண்டி உனக்கு வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை கொல்ற ஐடியா எல்லாம் இல்ல, உன்னை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன்னு, நான் கார்ல வரமாட்டேங்கிறா. அப்போ உங்க அப்பா கிட்ட புடிச்சு கொடுத்துறவா அப்படின்னு கேட்க, சரி வந்து தொலைறேன்னு கார்ல ஏறி போனா லீட்டா இருக்க இடத்துக்கு போறாங்க. லீட்டா பார்த்த உடனே எகிரிட்டு போய் அடிக்க போறா கிளாவ. இவன் உன்னை கிட்னாப் பண்ணிட்டானான்னு கேட்க, இல்லடி உண்மை என்னன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் தான் ஓடி வந்துட்டோம். ஏன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டி இப்படி பண்ற, சேர்க்க சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் நான் லீட்டாவை சொன்னேன். உண்மையிலேயே சாய்க்கிம்னாலதாங்க லீட்டாவுக்கு பஞ்சாயத்து வரும் போல. அடியே நீங்க தங்க முடியாதுடி, ஏன்னா இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, ஃபவுண்டேஷனோட ஆட்களுக்கு நீங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க, மாட்டிக்குவ அப்படின்னு. சரி வேற வழியே இல்ல, நீ தாண்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டோன்னே வீட்டுக்கு கூட்டு போயிறாங்க. வீட்டுக்கு போனா அப்படியே பகுமானமா அங்க பாத்தீங்கன்னா லீட்டாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவள மாதிரி எக்ஸைட்டா ஹூ ஹூ ஹா அப்படின்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டுக்கலாம், என்ன குடும்பம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சாய்க்கிம் சிரிச்சுட்டே இருக்க, என்னடி யாராவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டியான்னு கிளாவ மருமகனாக ட்ரை பண்ண, ஆல்ரெடி அவன் குடும்பஸ்தனாவே ஐடியா, உனக்கு மருமகன் எல்லாம் அவன் ஆக முடியாது, பரவாயில்லையடி உனக்கு நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் என்ன கோஸ்டா, எனக்கும் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் என்னைய மாதிரி டிஃபரெண்டாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல மம்மின்னு அம்மாவும் பிள்ளையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் தங்க வைக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்க. லீட்டா அப்படியே வந்து சாய்கிமோட தான் தங்க போறா. ஒரு வழியா லீட்டாவோட வீட்டுக்குள்ள போயாச்சு. சாய்கிம்னா எப்பா போதுண்டா சாமி உள்ள வந்தாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா லீட்டாவோட அம்மா சும்மா இல்லைங்க, கிளாவ கண்ணுலயே அளவெடுத்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி இவ்வளவு அட்டசாட்டமா இருக்கீங்க, ஆமா இந்த பையனை உனக்கு யாருடி, ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. ஏமா என்னோட டேஸ்ட் தான் உனக்கு தெரியுமே, ஆமா உனக்கு மனசெல்லாம் பிடிக்காது, இவன் மூஞ்சி எல்லாம் எனக்கு பிடிக்காதுமா அப்படின்லாம் லீட்டா சொல்லிட்டு இருக்காளா. என் பொண்ணு கிடக்கா தம்பி, உனக்கு லீட்டா யாரு, லீட்டா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்லாம் கேட்க, ஏமா சும்மா இருமா அப்படின்னு. பையன் நல்லா வாட்டசாட்டமா இருக்கான், வீட்டு வேலை எல்லாம் இழுத்து போட்டு பாக்குற அளவுக்கு அவனுக்கு ஸ்டஃப் இருக்கு, என் கண்ணுக்கு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுறாங்க, ஏமா சும்மா இருமான்னு திருப்பி சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கா லீட்டா. அப்பான்னு பார்த்து என் தம்பி உனக்கு லவ்வர் கிவர் இருக்காளா, லீட்டா எதுவும் டேட் பண்றியான்னு அந்த அம்மா திருப்பி கேட்க, எம்மா அவனுக்கு லவ்வர் இல்லம்மா புள்ளையா இருக்கு, சொன்னா கேளுன்னு. நீ ஓவர் ஸ்பீடா இருப்ப போல அந்த அம்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே மூஞ்சி மாறுது கிளாவுக்கும் சாய்க்கிமுக்கும், டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீல். ஒரு வழியா என்ன பண்றது, வீட்டுல அப்படியே சாய்க்கிம செட்டில் பண்ணிட்டு லீட்டா இருக்கால அவ தனியா கூட்டிட்டு போயிட்டு இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கா கிளாட்ட, இங்க பாரு நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றது ஏதோ எனக்கு சரியா படல, ஆனா ஒன்னே ஒண்ணு மனசார நீ அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சது அதெல்லாம் பண்றியான்னு கேட்க, அப்புறம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எப்படியோ இருந்துட்டு போட்டோம், என் ஃப்ரெண்ட வந்து நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன்னை சும்மா விட மாட்டேன், மூஞ்சில மார்க் போட்டுருவேன், நெருப்புக்குள்ள கைய விட்டுட்டு இருக்க பாத்துக்க. எப்பவுமே சாய்கிமுக்கு பிரச்சனைனா அந்த லீட்டா வருவாடா அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் குவாட்ஸ் எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போற அளவுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் போட. சரிமா சாமி உங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி இருமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அவன் போவான். அவளுக்கும் புரியுது, ஆமா நம்ம அம்மா ஓவரா தான் பேசிட்டாங்களோன்ட்டுன்னு. நெக்ஸ்ட் டே கரெக்டா கோப்ரோவை வர வச்சு அந்த பவர்
பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்து விட்டுற. இங்க பாரு, நான் உன்கிட்ட பண்ண ப்ராமிஸ காப்பாத்திட்டேன். அதே மாதிரி நீ இந்த விஷயத்த வந்து சாய்க்கிம் பத்தின டீடைலா அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுங்க. மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் சொல்லாம இருந்தா ஒருவேளை சாய்க்கிம் வெளியில போனதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் மாமாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு ஆளுக இருக்காங்க. இந்நேரம் அவளை கழுத்து புடிச்சு தூக்கிட்டு வரதுக்கு எங்க மாமா என்னென்ன ஹூக்கெல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டுப்பாரு. நீ இப்படியே வெறுமனை நின்று வேடிக்கை பாருன்னு அப்படியே கோபுரம் அடுப்பா போயிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியும் எப்படின்னாலும் தெரிஞ்சிருன்ட்டுன்னு கரெக்டா வீடியோ கால் பண்ணிட்டு நானி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பா வந்து ஃபாரின் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் நானி கிட்ட கேட்க, போயிட்டாளா சாய்க்கிம் அப்படிங்க. இல்ல அவ போர்டிங் வந்து அங்கேதான் இருக்கு, இன்னும் அவ போலன்ற மாதிரி டீடைல் வருதுன்னு நானி சொல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய்க்கிமோட அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த அத்தைக்காரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்க ஏதோ தப்பா ஒரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு புரியல. சாய்க்கிம் வந்து அங்க போகவே இல்லையா இங்கிலாந்துக்கு, நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சு விசாரிச்சிட்டேன்னு சொல்ல, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. வீடியோ கால்லயே கண்ணுலயே எரிச்சிட்டு இருக்காரு சாய்க்கிம் நினைச்சிட்டு. ஆல்ரெடி அப்பா கடுப்புல இருக்க, எரியிற நெருப்புல எத்தனை நாள் விட்ட மாதிரி பயங்கரமா தங்கச்சிக்காரி ஒரு குண்டை தூக்கி போடுறா. அதாவது பிரெக்னன்சி கிட்ட அவளோட இடத்துல பார்த்தேன்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி தட்டி கொடுத்துட்டு, நீ முதல்ல போ அப்படின்ட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, இப்படியே விட்டா விஷயம் விஷமாயிரும், ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. கரெக்டா போன் கால் அந்த வீடியோ கால் ஆஃப் பண்ணிட்டு குடும்பமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இப்படியே நடக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா சொத்து எல்லாத்தையும் நாமளே அமுட்டுக்கலாம், ஆட்டை போட்டுக்கலாம், ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா எப்பவுமே சாய்க்கிமோட அப்பாவுக்கு அவ மட்டும் தான் ப்ரையாரிட்டி. அவன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பா. ஏன்னா அவங்க வைஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா இவளை மட்டும் தான் ப்ரையாரிட்டியா பண்ண. அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்துட்டாங்கன்னு சொல்ல, பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆர்வமா கதை கேட்க உட்காந்துருவாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் எங்க கிட்ட சொல்லவே இல்லை அவங்க சூசைட் பண்ணிட்டத அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு போட்டோகிராஃபரோட பழக்கம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவர் ஒரு பர்சனல் போட்டோவை லீக் பண்ணி விட்டுற. இதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இறந்து போனாலும் அவங்க அப்பாவால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. முழு உருவமா அம்மாவோட ஒரு வடிவமாவே பார்த்துட்டு சாய்க்கிம் கிட்ட எப்ப பாரு கடுமையாவே நடந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட என்னென்ன கோவத்தை காட்ட முடியலையோ, அவங்க அம்மாவை பாத்துக்க முடியலையோ, அவங்க அம்மா கிட்ட எப்படி அன்பா நடந்துக்க முடியலையோ, அது எல்லாத்தையுமே சாய்க்கிம் வழியா அவர் கொடுத்துட்டு இருக்காருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டே இருக்குன்னா இந்த லோக்கல் ஆளுனால அவங்க ரெண்டு பேருமே பிரிய போறாங்க. நமக்கு தான் எல்லா சொத்துமே வரப்போகுது, ஊரு ரெண்டு பட்டுச்சு கூத்தாடிக்க, நம்ம தான் ஜாலியா இருக்க போறோம், மீதி சொத்தெல்லாம் நாம தான் அனுபவிக்க போறோம்ட்டு சந்தோஷமா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கதையோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் ஹாசினி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா இல்ல சித்ராவை கட் பண்ண தேவி பிரியா மாதிரிதான் இருக்கான்னு புரிய வச்சா சாய்க்கிம். ஆனா இப்ப பார்த்தாதான் தெரியுது, ஹாசினியும் இல்ல அவளும் இல்ல, அஞ்சலி பாப்பாவா இருக்கா. சொல்ல போனா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு புலம்பிட்டு இருக்கு. அப்பாவுக்கு உண்மையிலே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு பாப்பான்னு சொல்லணும்னு தான் தோணுது. அவளுக்கு தூக்கமே வரல. லீட்டா பக்கத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆனா இவளால தூங்கவே முடியலையா. மொட்டை மாடியில நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கீழே ஒரு கார் இருக்குங்க, அந்த காருக்குள்ள வேற யாருமே இல்ல, கிளாதா இருக்கா. ஏற்கனவே கிளாவ போயிட்டு பயங்கரமா லீட்டா மிரட்டி இருப்பா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது அச்சு வாய குழப்பி விட்டுருவேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட நீ விட்டுட்டு போடலாம் மிரட்ட. அது எல்லாமே அவன் மைண்ட் குள்ள ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கும் அவ குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன். இங்க ப்ராப்ளம் அது கிடையாது. பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் தகுதியான நபரா நானு, அவ எவ்வளவு பெரிய இடத்து புள்ள அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிருதுங்க. விடியறது மட்டும் இல்லங்க, எப்பயும் போல லீட்டா அவங்க அம்மாவோட சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கா. அதாவது அவங்க அம்மா வந்து அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு குழந்தை தனமா அவளை ட்ரீட் பண்ண. இதெல்லாம் பார்த்துட்டு சாய்க்கிம்க்கு என்ன மனசுக்குள்ள தோணுதுன்னா, அவளுக்குள்ள இருக்க இன்னர் மதர் இருக்காங்களே அவங்க அப்படியே வராங்க. சோ அவ வயிற்று தொட்டு தொட்டு பாத்துக்கிறா. உண்மையிலேயே அது ரொம்ப கியூட்டா அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதான மதர்ஹுட். எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுன்ற தாட் எல்லாமே சாய்க்கிம்க்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, சரின்ட்டு லீட்டா பிரஷ் பண்ண போக அந்த இடத்துக்கு சாய்க்கிம் வர உடனே சொல்லுவா, இங்க பாரு எங்க அம்மாவும் அப்படிதான் உன்ன மாதிரி சின்ன வயசுலயே மதர் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க என்ன கீப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அதனாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். இல்லன்னா என்ன மாதிரி ஒரு ஜந்துவெல்லாம் வந்து பெத்து வளர்த்து பாத்துக்கிறதெல்லாம் கஷ்டம். அவங்க ரொம்பவுமே நல்லவங்க அப்படிலாம் சொல்ல சாக்கிம்க்கு அது மனசுக்குள்ள ஏதோ வாழைப்பழத்துல ஊசி இறக்குன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அவ போயிட்டு ஏதோ முட்டாயை சாப்பிட்டு ஜாலியா இருக்காங்க சின்ன பிள்ளையாட்டம். அது தெரியாம இந்த எரும மாடு இருக்கான்ல வீட்டை கிட்ட போயிட்டு எங்க சாய்க்கிம் அப்படின்னு கேட்க, என்னமோ தெரியலையே நேத்து யாரோ ஒரு ஊருக்கா உட்காந்து கார்லயே தேவடு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு லீட்டா கேட்க, சரி அதை விட அவன் முழிச்சிட்டாலாங்க, அவன் முழிச்சிட்டா நீ உள்ள போன்னு சொல்லி இவன் அனுப்பி விட்டா. வீராவேசமா உள்ள போயிட்டு சாய்க்கிம்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான் போல. உள்ள போனோடனே பிரெக்னன்சி டேப்லெட் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேப்லெட் எல்லாம் பக்கத்துல ஒரு கவர்ல இருக்கா. இவன் எதையோ வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு எவ்வளவு தைரியம் இருந்தா டேப்லெட் போட்டுருப்பான்னு போதே அவ வாய திறந்து ஏதோ பேச ட்ரை பண்றா. அதுங்களாட்டி இவன் என்ன பண்ணிடுவானா, தாய்லாந்து ஸ்டைல்ல அவளை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மாத்திரைய வந்து எடுக்கிறானாமா. இத ஒரு பக்கம் லீட்டா பார்த்து பயப்பட, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லீட்டாவோட அம்மானா, டேய் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருக்கேன்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த லீட்டா, டேய் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுக்கடா அப்படின்னு சொல்ல உடனே
என்னாச்சு, எதுக்கு நீ மாத்திரையெல்லாம் இப்பவே சாப்பிடுறேன்னு கேட்கட்டே, நான் மாத்திரையே சாப்பிடலடா, அது முட்டாயிடா அப்படின்னு. ஆமா அது முட்டாயிடா, மன்னிச்சிருமா தெரியாம பட்டேன் சாக்கிம் அப்படின்னு கிளா ஏதோ கேட்க வேற. கிளாவை விட்டு அந்த பிள்ளை வேக வேகமா ஓடதான் பாக்குது. இன்னொரு பக்கம் லீட்டா வந்துட்டு, ஏல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பிள்ளைக்கு நீ என்னடா கத்து கொடுத்த, இப்ப நீ பிரெஞ்சு கத்து கொடுக்க சொல்லி அந்த பிள்ளை கேட்டுச்சா இல்லன்னா நாங்க யாராவது கேட்டோமா, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு போது, இல்ல மாத்திரையை கீத்தையே சாப்பிடுமோ, அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் உங்க அலுவலை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா மிரட்டி விட்டு போக, இன்னொரு பக்கம் கிளாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். கரெக்டா லீட்டாவோட அம்மா வந்து என்ன தெரியுமா கேட்பாங்க, என் தம்பியே இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருக்கியா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்ட்டு அந்தமா போயிடுது. அப்படியே அவன் அப்படியே செப்பு சடையாட்டமே நின்றுட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுதாங்க புரியல, தாய்லாந்துல பழி வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு சில சமயங்கள்ல இப்படியே வந்து ஒருத்தர பழி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தாய் சீரீஸ்ல மட்டும் தான் நான் இதெல்லாம் கவனிக்கிறேன். ஆக்சிடென்டல் கிஸ் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த கிஸ் என்ன வகைரானே தெரியலையே. சரி நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டாவது வாய கிளீன் பண்ணலான்னு பண்ண தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு இப்ப போயிட்டு மவுத் ஃப்ரெஷ்னர் தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை இனிமே நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே, எம்மருமானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு கால் வருது லீட்டா கிட்ட இருந்து, ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டர் போல. அதாவது சாய்கிமோட ஃபேமிலி வந்து ஃபுல்லா லீட்டா ஃபேமிலியா சரௌண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவளை சர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படியே இடையில என்னடா ஆச்சு அப்படின்னு அவசரப்பட்டுட்டு லீட்டா வீட்டுக்கு அவன் கிளம்ப ட்ரை பண்ற டைம்லயே உடனே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. உடனே சாய்கிமோட அப்பா இருக்காருல, அவர் கால் பண்ணிட்டு, இங்க வாரு என் புள்ள எங்கடா வச்சிருக்க சொல்லு, என் பாப்பாவை குடுறா அப்படின்னு கேட்க, யோ நீ என்னையா தங்க கிடுக்கு கூண்டாயா வச்சிருக்க, உன் பிள்ளை ஏயா கொடுமைப்படுத்துற, எனக்கு எப்படியா தெரியும் அந்த பிள்ளை எங்க இருக்குதுன்னு அப்படிலாம் கேட்க, இங்க பாரு அவ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியுது, நீ அதை வச்சு அவளை வந்து எப்படியாவது இது பண்ணலாம்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஒரு குழந்தைய வச்சு ஒரு பொண்ணை வந்து உஷார் பண்ணணும்னு நினைக்கிறீ எல்லாம் ஆளா அப்படின்னு கேட்க, முதல்ல பெத்த பிள்ளைய வந்துட்டு ஏதோ கிளிகூண்ட வச்சு போட்டு கொடுமைப்படுத்துற அப்பாவா இருந்துட்டு நீ எல்லாம் அதெல்லாம் பேசலாமா, பெரிய டெவில் ஃபாதர்னு உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன் அவர் கட் பண்ணி விட்டுறாரு. அவசரமா கிளாக் கிளம்பிட்டு இருக்க லீட்டாவும் அம்மாவும் எப்படி எப்படியோ தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாய்க்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு கரெக்டா ஒரு மூங்கி தட்டில நின்னுட்டு இருப்பாளா, அந்த டைம்ல மூங்கி தட்டி உடையிற சவுண்ட் கேட்ட உடனே அப்பாவோட மேனேஜர் கண்டுபிடிச்சாரு மேலதான் இருக்கான்னு. கரெக்டா இவங்க போகும்போது என்ன நடந்துரும்னா மூங்கி தட்டி உடையிற டைம் வந்துருச்சுங்க. அப்ப கிளா வந்து அவளை காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம கரெக்டா கிளா மேல சாய்க்கு விழுக, அப்பன்னு பார்த்து என்ன நடக்கும்னா பயங்கரமா மேல இருந்து பெரிய மூங்கி தட்டி விழுக வருது. ஐயோ நீ நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மூங்கி தட்டியை தோல்லையே தாங்கி ஒரு வழியா கிளா சூப்பர் ஹீரோவா மாறிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேருமே போயிருக்காங்க, 2 பேருக்குமே நல்லா அடிபட்டுருச்சு, அது வேற விஷயம். ஒரு வழியா ஃபுல்லா சாய்க்கிம்க்கு செக்அப் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து கிளாவை தான் பாக்க போறா. போன உடனே சாரி நான் வேணும்ட்டு பண்ணல, என் லைஃப்குள்ள நீ வந்ததுல இருந்து உனக்கு தான் நிறைய பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு ப்ராப்ளம் உனக்கு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் போது நானும் உன்னை விட்டு போனோம் தாமா நினைக்கிறேன். உங்க டாடு ஒரு கால டாடு அவர் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாம் உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வைக்கிறான்ற பேர்ல பண்றதுதான் நம்மள க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பத்தின பேச்சு வரும். நீ பாரு குழந்தை சேஃபா தான் இருக்கு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிம் சொல்லுவா. எல்லாம் ஓகே, உன்னால ஹாப்பியா இருக்க முடியுமா குழந்தையோட, உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா, உனக்குன்னு ஒரு கரியர் வேணாமா, உனக்குன்னு ஒரு எய்ம் வேணாமா, உன்னை விரும்புற ஒரு பையன் வேணாமா, அதெல்லாம் விட்டு இந்த குழந்தையோட இருப்பியான்னு கேட்டா எனக்கு இதுக்கு பதிலே தெரியல அப்படின்னு சாய்கிம் அமைதியா இருக்கா. சரின்ட்டு கிளா அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னா தனியா உட்காந்து சாய்கிம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா ரிசப்ஷன்ல. அப்போ ஒரு குட்டி பாப்பா நடந்து போகும்போது சாக்லேட் கீழே போட்டு சவ்வியா அழகா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்த உடனே அது அவளை பார்த்து சிரிக்குது. அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்க, அப்ப கிளா மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரானா, நான் ஒரு வேலை குழந்தைய நான் பாத்துக்கணும்னு நினைச்சு குழந்தைக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன்கிட்ட தான் தருவேன் அப்படின்னு சொல்ல, நான் உன் குழந்தைய நல்லா பாத்துக்குவேன் நீ நம்புறியான் போது, அது நம்ம குழந்தை கண்டிப்பா பாத்துக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா ஓ வழியில நான் எப்பயுமே வந்து இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. லீட்டாக்கு போன் பண்ணி சாய்க்கும், இவ்வளவு நாள் எனக்கு உதவி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, போதும் இதுக்கு மேல நீ சிரமப்பட வேணாம்னா, இவ்வாறு ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க்ஸ், சோ மறந்துடாத, கண்டிப்பா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அந்த இடத்துக்கு வந்து நிப்பேன், சொன்னா கேளு, அவன் ஒரு ஹாஃப் பாய்லா இருக்க, அவனை நம்பி நீ தனியா போகாதடி, ஏதாவது ரிஸ்க்ல மாட்டிக்க போற அப்படிங்க, இல்லடி என்னோட வழியை நான் பாத்து போறேன், நீ ஒளிய பாத்துக்கோ, தயவு செஞ்சு என்னால இனிமே உனக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் லீட்டான்லாம் பேசி வைக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சாய்க்கிமும் கிளாவும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பா, நான் உன்கிட்ட குழந்தைய தந்தேன்னா நீ எப்படி குழந்தைய பாத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது நல்லா தூங்கிடுறா சாய்க்கிமு. ஒரு இடத்துல காரணி பாட்டிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு கிளா அவளை பாத்துட்டே சொல்றான், இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா, இவளுக்கு நான் எல்லாத்தையுமே தரணும்னு நினைக்கிறேன், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, எங்களால வந்துட்டு இனிமே இணைய முடியுமா அப்படின்றதே தெரியல,
பட் ஒரே ஒரு விஷயம், இவளுங்கெல்லாம் வருத்துதான், ஏன்னா உயிரை கூட கொடுக்கற அளவுக்கு ஒரு ஆள் தான். பட் என்ன பண்றது, எனக்கு கொடுத்து வைக்கல, அந்த குழந்தைய மட்டும் பாத்துக்கிறதா என்னோட சூழ்நிலையா இருக்க போதோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு விடிஞ்சு பார்த்தா எல்லா படத்துல வர ஹீரோ மாதிரி காணா போயிட்டானா நானும் பாத்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு காணான்னு இவளும் தெரியிட்டு இருக்கா. அழகான சூரியோதயம் அதை பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போனா தனியாக்கலாம் நின்னுட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு நீ கேட்டல, ஒருவேளை குழந்தைய உன்கிட்ட கொடுத்தா நீ எப்படி பாத்துக்குவேன்னு, நான் இங்க வச்சு பாத்துக்குவேன், ஏன்னா இதுதான் நான் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த குழந்தைனால என்னென்ன கிளாவுக்கும் சாய்கிம்க்கும் பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் தாண்டி சாய்கிமோட அப்பா இருக்காருல டாடு, அவர் என்னென்னலாம் பஞ்சாயத்து பண்ண போறாரு அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். லேட்டா எபிசோட் போட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மறந்துருங்க. சோ நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.